மத்திய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 5 நாள் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தங்களுக்கு மத்திய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு இல்லாவிட்டாலும் 10 ஆண்டு பணி முடித்தால் மத்திய அரசு போல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் நீண்டகாலமாக கோரி வருகின்றனர். இதே கோரிக்கைகளை முன்வைத்து ஏற்கனவே பேரணி நடத்தினர். அப்போது முதல்வர் கருணாநிதி கோரிக்கை குறித்து விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றார். ஆனால் அதன் பிறகு எந்த அறிவிப்பும் வராத நிலையில் இப்போது மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடக்க கல்வி ஆசிரியர்கள். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து 5 நாட்கள் மறியல் போராட்டம் நடக்கும் என்று இச்சங்கத்தின் மாநில பொருளாளர் மூர்த்தி தெரிவித்தார். மத்திய அரசிலே பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியருக்கோ அலுவலர்களோ 20 ஆண்டு பணி முடித்தால் ஒரு முழு ஓய்வூதியம், அதே போன்று மத்திய அரசுக்கு இணையான வீட்டு வாடகைப்படி 30%, 20%, 10% அங்கு வழங்குகிறார்கள். இங்கு 9% குறைவாக வழங்கப்படுகிறது. அதே போன்று போக்குவரத்துப்படி மத்திய அரசு வழங்கப்படுகிறது, இங்கே வழங்கப்படவில்லை. ஆகவே இதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடனடியாக போராடும் சங்கங்களை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் என்பது சென்னை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்குவது போல் வீட்டு வாடகை, போக்குவரத்துப்படி, குழந்தைகள் கல்விப்படி ஆகியவை வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் முக்கிய கோரிக்கை. சென்னை மட்டுமின்றி மாவட்ட தலைநகரங்களிலும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.